மரியா தான் இயேசுவின் பாதங்களை கழுவினார் என்றும், அதுவும் அவர் இயேசுவினுடைய பாதங்களை தன் வீட்டிலே கழுவினார் என்றும் யோவான் நற்செய்தி 12:1-8 உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் இந்த மரியாவையோ அல்லது மார்த்தாவையோ லாசருடனும் பெத்தானியாவுடனும் ஒப்பிடாமை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் உள்ளது. அந்த காலத்திலே, இயேசுனுடைய காலத்திலே, மரியா மற்றும் மார்த்தா என்ற பெயரில் பல இயேசுவின் சீடர்களாகவும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே கூறப்பட்டுள்ள மரியாவும் ஒருவரேயானால் இவர் 12 பிற சீடர்களோடும் இயேசுவின் பின் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறது நம்முடைய வரலாறு. மேலுமாக நல்ல சமாரியர் உவமை மூலம் இரக்கத்தின் செயல்களை போதித்த ஆண்டவர் இப்போது ஆண்டவருடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இன்னொரு பண்பை இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் இயேசு நமக்கு போதிக்கின்றார். நாம் பல வேளைகளில் பல செயல்களில் ஈடுபட்டு நம் மனதை சிதறடிக்கிறோம். மார்த்தாவாக இருந்து பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குவதும் தவறு. அதே வேளையில் மரியாவை மாதிரியாக கொண்டு ஜெபங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதும் தவறு. ஆண்டவர் சொல்வதை கேட்பதே ஜெபத்தின் இன்றியமையா குணம் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். 39வது வசனத்தில் நாம் பார்த்தோம், ஏற்கனவே கூறியது போல மரியா அவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். இது எதை குறிக்கின்றது என்றார், மரியா சீடரின் நிலைப்பாட்டில் இருந்தார் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது. மேலுமாக ஆண்டவரிடம் பேசிக்கொண்டே இருப்பதை விட அவருக்கு நாம் செவி கொடுத்து கொண்டே இருப்பதுதான் சிறந்த ஜெபமாகும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் தேவைகளை முன்னிலைப்படுத்தாது ஜெபத்தில் நம்மையே இழந்து விடுவதுதான் மேலான ஜெபம், அகநிலை ஜெபம் என்றும் கூறுகிறார்கள். எனவே நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த ஒரு கேள்வியை எழுப்புவோம். நாமும் மரியாவை போல ஆண்டவர் பாதத்தில் அமர விருப்பம் கொள்கின்றோமா? ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கின்ற மனநிலையை கொண்டிருக்கின்ற சீடர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை பற்றி நாம் தியானித்து மரியாவை போல நாமும் நல்ல பங்கினை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள முன் வருவோம்.